வணக்கம். தெளிவாக ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். சரி, இப்போ வாங்க நம்ம திரைக்கதையை பற்றி பார்ப்போம். கதைன்னு என்ன, திரைக்கதைன்னு என்ன, இந்த கேள்வியதே நான் எப்போ ஸ்க்ரீன் பிளே எழுத ஆரம்பிச்சோன்னா அப்போ இருந்து வருது. உணர்வை கடத்த வார்த்தையையோ அல்லது எழுத்தையோ பயன்படுத்தணும்னா அது கதை. அதவே வந்து ஸ்க்ரீனில் காட்சியாக பயன்படுத்தணும், அதே திரைக்கதை. புரியலையில, இது புரியவும் தேவையில்லை. இப்போ விஷயத்துக்கு வாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். இது நம்ம காலங்காலமாக கேட்டு வந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். இது கதை, இது கதை, இது கதை. இதை வார்த்தையாக சொல்லிட்டோம், இதுதான் கதை. இதை காட்சியை எப்படி சொல்ல போகிறோம் சொல்லுவோமா, பார்ப்போமா? வேணாம், இதை நான் இப்போ பார்க்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, அதை இப்போ உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், உங்கள் ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்துட்டு அந்த ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் ஏதாவது எந்த இடத்துலையாவது ஒரு கிளிக் பண்ண ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அதை ஒரு வார்த்தையாக கன்வெர்ட் பண்ண முடியுமா உங்களால்? பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு பூ எடுத்துருக்கீங்க நீங்கள், அது ஒரு மலர், இது ஒரு வார்த்தை. நீங்கள் செல்ஃபி எடுத்துருப்பீங்க, தன்னைத்தானே செல்ஃபி எடுத்துருப்பீங்க, அதுன்ற ஒரு மனிதன், அது யாராவது இருக்கட்டும், நீங்களாக கூட இருக்கட்டும், யாராவது, அது ஒரு உருவம், அது ஒரு வார்த்தை. அந்த ஃபோட்டோவிலேருந்து எடுத்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து திரை வார்த்தையாக மாற்றிருக்கீங்க. இது உங்களுக்குள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய ரகசியம் நண்பா. வார்த்தையை திரை வார்த்தையாக மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படி தானே உண்மை? இப்போ இதவே வந்து வாக்கியத்தை எப்படி திரை வாக்கியமாக மாற்றுறது? இப்போ வாங்க, எங்கே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்ல, அவர்கிட்ட போவோம். போய் அழகு பார்வையில் நதியோரமாக கண்ணை முடிக்குங்க. ஏன்னு சொல்லவா? இப்போ நான் சொல்கிற அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் பண்ணியோ ஒரு கிராஃப்ட் ஒரு படம் வரைஞ்சோ காட்ட முடியும் என்னால். ஆனால் அந்த இமேஜினேஷன் என்னது, அதை நீங்கள் காப்பி அடிக்கணும். இப்போ உங்கள்கிட்ட இருக்க இமேஜினேஷன் கண்ணை மூடி நீங்கள் வந்து பாருங்கள். நானும் கண்ணை முடிக்கிறேன். பாருங்கள், கழுகு பார்வையில் நதியோரமாக மரங்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய நகரம். அந்த நகரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வணிகம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி நடையில் உள்ளனர். அப்பொழுது சுற்றி பார்ப்பதற்காக வலம் வருகிறார் ஒரு ராஜா. அவர்களை சுற்றி பல மந்திரிகள் பின்புறமாக அறிவுரைகளோ கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லி உலா வருகிறார். இமேஜினேஷன் உங்களுக்குள்ளே இருக்க கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ பாருங்கள், இப்போ கண்ணத்தணும். இப்போ இந்த காட்சியை வந்து நீ காட்டுறீங்கன்னு வைங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காரா, இது ஒரு வாக்கியத்தை நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம். நான் ஒரு ஊரை ஒரு நதி ஓரமாக காமிச்சேன், நீங்கள் ஒரு அடர்ந்த 4 மலைக்குள் நடுவில் காட்டலாம், இல்லாட்டி 4 பக்கமும் கடல் நடுவில் பகுதியில் காட்டலாம். எப்படி வேணாலும் காட்டலாம். அது உங்களோட ரசனையை பொறுத்து. மனசை எப்போவுமே திறந்த பாராசூட் போல் வச்சுருங்க. பாராசூட்னா என்ன? பாராசூட்டு திறந்திருந்தாத்தே அது பறக்க முடியும். அதே போல் நம்ம மனசு எப்போவுமே திறந்திருந்தாத்தே பறக்க முடியும் நண்பா. அந்த மனசை பறக்க விடுங்க. புரியுதா? உங்கள் கையில் ஒரு பேப்பரு, பேனா, நினச்ச மதுரைக்கோ சென்னைக்கோ டெல்லிக்கோ அதர் கண்ட்ரி கூட நினச்சா போகலாம். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க அந்த கற்பனை திறன், இமேஜினேஷன், அதை பயன்படுத்தி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அப்படி ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பார்க்க விடுங்க. அதை என்ன தோணுதோ அந்த காட்சி என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே, ஏடா கழுகு பார்வையில் ஒரு ஊரை காட்டுறேமே, மேலே பறக்க விடுறதுக்கு ஒரு ட்ரோனு வேணுமே, அந்த ட்ரோனு என்கிட்ட இல்லையே எப்படின்ட்டு
அதை இப்போ யோசிக்க உன்னோட வேலை இல்லை. உன்னோட வேலை என்ன, திரைக்கதையை வந்து சிறப்பாக எழுது. அது ரெண்டாவது விஷயம். இது விஷயம். இந்த விஷயத்தை சிறப்பாகுது. இப்போ பழைய வார்த்தையாக மாற்ற கற்றுக்குங்க. அதே போல் ஒரு வாக்கியத்தை திரை வாக்கியமாக மாற்றுறதை கற்றுக்குங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த கதையை திரைக்கதையை மாற்ற போல இன்னும் ஆழமாக பார்ப்பான். மிக 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 எளிமையாக பார்ப்போம்ன்றேன். புரியுதா? அளவாக பார்ப்பான், ஆழமாக பார்ப்பான் என்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நான் சொன்னது மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அந்த கர்வம் வந்து நம்மகிட்ட இருக்கணும்பா. அதை மற்றவங்கள ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது துன்புறுத்த மாதிரி. அது இது யாருங்க, நம்ம ஒரு டைரக்டர்னு தன்னைத்தானே எவன் ஒன்று நினைக்கிறானோ அவன் வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டைரக்டர், நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் நீங்கள் நினைங்க நண்பா. அப்போதான் நண்பா நம்ம ஒரு டைரக்டர் ஆக முடியுது. என்னோடய ரெக்வஸ்ட்டே. என்னையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய டைரக்டர். உள்ளதை பேசுவான், உருத்தாக பேசுவான். புரியுதா? தெரிஞ்சதை பேசுவான், தெளிவாக பேசுவான், அன்பாக பேசுவான், அழகாக பேசுவான் நண்பா. அடுத்த வீடியோவில் கதை திரைக்கதையை பற்றி மிக 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 எளிமையாக பேசுவான். மிகவும் அற்புதமாக இருக்கேன். கண்டிப்பாக நம்ம பார்த்து நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஏழூர் சீமையிலும் போல யாரும் இல்லை, எட்டாத ஊரில் எங்கும் போல பெரும் இல்லை.